ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பைபிள் பழைய ஏற்பாடு சங்கீதம் 17 பார்க்கிறோம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். உன்னுடைய சந்நிதியிலிருந்து எனக்கு நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை சரி, ஓகே. இதுக்கப்புறம் மற்றது இதில் என்ன இங்கே விஷயம் நடக்குதுன்னா, அது ஒரு கதை வடிவத்தில் கதையில் இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். கீதை கூட அப்படி தான் இருக்கும். இல்லை, மகாபாரதத்தில் ஒரு யுத்தத்தில் பேசுகிறாங்க. யுத்தம் செய்கிற இடத்துல அதை பேச முடியுமா? முதல்ல அதே மாதிரி தான் எந்த மதத்தின் விஷயமும் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. எல்லாமே கற்பனை கதை தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியத்தை வெளிப்படுத்துது. கடவுள் இந்த பூமிக்கு 5000 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறார். ஏன்னா இந்த கால சக்கரத்தின் கால அளவே 5000 வருஷம்தான். ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் கடவுள் வருகிறார். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது. இறுதியில் இதே பூமி இப்போ நம்ம பார்க்குற நரகமாக, பாலியல் குற்றம், உணவு திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டம், நோய்கள், இயற்கை சீற்றம், யுத்தங்கள். இதை விட இது நரகம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, இப்படி இருக்குதுல்ல, இதெல்லாம் இல்லாத உலகமாகத்தான் கடவுள் படைக்கிறார். ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இப்படி மாற்றி அமைக்கிறார். உலகத்தை மாற்றுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு நம்மை தகுதியுடையவராக மாற்றுறதுக்கான ஞானத்தை கொடுக்கத்தான் வரார் ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியில். ஞானத்துடைய சாரம் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் உள்ள எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கும் போது தான் புலனின்பம், காமம் இதுக்கெல்லாம் அடிமையாகி நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதோடைய பலனாக தான் இன்றைக்கி நம்ம ஏழ்மையாக, நோயாளியாக, நிறைய துரோகங்களை சந்திக்கிறவங்களாக மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் இல்லாத சொர்க்கத்துக்கு போனால் மறுபடியும் உடல்ன்ற உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு வாங்க அப்படிங்கிறார். அதுக்கான சக்தி இல்லை இல்லையா? அந்த சக்தி வரணும்னா இந்த சக்தியில் நிரம்பி இருக்கக்கூடிய இறைவனை நினைக்கணும். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பது கிடையாது. ஆனாலும் அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. அதனால் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் வரார். எப்படி இயேசு உடம்புல பரிசுத்த ஆவின்ட்டு ஒரு ஆத்மா வருது. அது கடவுள் கிடையாது, அது ஒரு ஆத்மா மேலேருந்து வருது. அதேமாதிரி முகமது உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வருது. ஒவ்வொரு மதமும் அப்படி தான் உருவாகி இருக்கும். கௌதம் உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வருது. அதே மாதிரி இறைவனே வரார் கடைசியில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் குமாரிகள். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறோம். அதில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம் முரளி. அவசியம் பாருங்கள். கடவுளுடைய நேரடி ஞானம் 5000 வருடத்திற்கு ஒரே முறை தான் கிடைக்கிது. அது மட்டும்தான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் மதங்களை உருவாக்க மனிதர்கள் கொடுத்த ஞானம். அதன் மூலம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நரகத்தில் அடிச்சிட்டு இருக்கலாம், என் மதம் பெருசு, உன் மதம் பெருசுன்ட்டு. இன்றைக்கி அதானே நடக்குது. யுத்தங்களுக்கு காரணமாக மதமும் ஒரு காரணமாக இருக்குது. சரி,
இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இங்கே சிங்கத்துக்கு பக்கத்தில் இல்லை, மனுஷனுக்கு பக்கத்தில் கூட பசு தண்ணி குடிக்க முடியல, எல்லாத்தையும் தின்றான். அந்தளவுக்கு மிருகமாக மாறிட்டான். சொர்க்கத்தில் சிங்கம் கூட புல்லை தான் சாப்பிடும். இது பைபிளே இருக்குது. ஆனால் இது அதுவே சாப்பிடுதே, நீ ஏன்டா கறிமீனை சாப்பிட்றனா? இல்லை அது சொர்க்கத்தில் சாப்பிடும். சொர்க்கத்தில் நானும் அங்கே போனால் சாப்பிடுவேன். உன்னை யார் உள்ளே விட்டா? சொர்க்கத்தில் இருக்கிற குணத்தை இருந்தால் தானே. இப்போ உலகம் மோசமாக இருக்குது இல்லை, எப்படி மோசமாச்சு? இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நம்ம தாத்தா பாட்டியாக மோசமாக இருந்தோம், அந்த குணத்தை அப்படியே எடுத்துகிட்டு வரும். அதனால தான் படிப்படியாக உலகம் மோசமாகுது. இப்போ ரொம்ப உயர்ந்த உலகம் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய குணத்தை உயர்ந்ததாக உயர்த்திக்கிட்டால் அங்கே பிறப்போம். அதுக்கு தான் இறைவன் வரார், குணத்தை மாற்றுறதுக்கான ஞானத்தை கொடுக்கறதுக்கு. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முரளி தினம் தினம் கேட்குறோம் இல்லையா, அதன்படி நாம் நடக்கிறோமா அப்படின்னு சார்ட்டு எழுத சொல்கிறார். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மெயினாக இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும். இறைவன் கொடுத்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் நினச்சோம்? எழுதணும். யாருக்காவது துக்கம் கொடுத்தனா? ஏன்னா இதெல்லாம் முரளியில் வரும். உங்களுக்கு துக்கமே கொடுத்தாலும் நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். இதெல்லாம் அப்படியே இயேசுடைய கதையாக அங்கே வெளிப்பட்டு இருக்குது. ராமருடைய கதையும் அப்படி தான் வெளிப்பட்டு இருக்கும். பட் எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம். அப்போ இதெல்லாம் தினம் தினம் சார்ட்டு எழுதணும் இறைவன்கிட்ட. அப்படி எழுதி ஒப்படைக்கிற விஷயந்தான் இங்கே நடக்குது. அதான் பாருங்கள், நான் கூப்பிட்றேன், கள்ளங்கபடமற்ற உதட்டிலிருந்து பிறக்கிற விண்ணப்பத்தை செவிக்கொடும், அதாவது கேளு. அப்போ கள்ளங்கபடமற்ற உதடுனா என்ன அர்த்தம்? நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன்னு அர்த்தம். உன்னுடைய சந்ததியிலேருந்து எனக்கு நியாயம் வெளிப்படட்டும், நான் எப்படிலாம் இருக்கிறேன் பாருங்கள், நியாயமானவைகளை உங்கள் கண்ணு பார்க்கட்டும், என் இருதயத்தை செக் பண்ணிக்கோ, ராக்காலத்தில் அதை விசாரி. ஸோ ஆக்சுவலாக அப்போ வந்து ஆரம்பத்துலலாம் கச்சேரின்னு கடவுள் வைப்பார். ஒவ்வொரு குழந்தையும், அதாவது ஹிந்தியில் கச்சேரி அப்படின்னா அது ஒரு கோர்ட்டு மாதிரி, அவங்கவுங்க என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதோடைய நினைவு தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் பாவ மன்னிப்புன்னு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போவும் என்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இயேசு கூட சொல்லுவார் இல்லையா, என் மேலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்வார். ஏன்னா என் வாயிலிருந்து இறைவனுடைய ஞானத்தை மீறி எந்த விதமான துக்கத்தை கொடுக்கக்கூடிய வீண் வார்த்தைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தீர்மானமாக இருந்தேன் அப்படின்னு அவர் அன்றைக்கி சார்ட்டு எழுதுகிறார். அதுதான் இங்கே கதையில் சொல்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அப்போ மனிதர்களுடைய செயல்களை பற்றி கடவுள் சொல்கிறார் இல்லையா, இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள்கிட்டேருந்து விலகி இருங்க. ஏன்னா அவங்க காமம், கோபம் இதெல்லாம் நார்மல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்திங்கன்னா உங்களுக்கும் அந்த குணம் வரும். ஸோ அதனால் அந்த துஷ்டனுடைய பாதையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்கன்னு கடவுள் சொல்கிறார். அதை தான் நான் என்னை பாதுகாத்துக்கிட்டேன், துஷ்டனுடைய பாதையிலிருந்து என்னை விலக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உன் வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கதைப்படி தாவீது போய் ஓடி ஒளிஞ்சார் அப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் இங்கே உண்மையான அர்த்தம் என்னென்னா, நான் போகும் பாதை இறைவனின் வழிப்படியாக இருக்க வேண்டுமே தவிர சாத்தானின் வழிப்படி போயிடக்கூடாது. உன் வழியில்தான் நடக்கணுன்றதில் நான் உறுதியாக இருக்கணும். ஏன்னா இந்த பாதை எப்படி இயேசு சொன்ன மாதிரி முள்ளுப்படுக்கை, மலர்படுக்கை இல்லை. சாத்தான் மலர்படுக்கை போட்டு வா உன்னை அழகாக அழைச்சிட்டு போகிறேன்னுவான். அங்கே போக மாட்டேன். இயேசு சொன்ன மாதிரி அப்பால போ சாத்தானேன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு இறைவனுடைய வழிப்படி இறைவனுடைய கையை பிடிச்சிட்டு போகணும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட பேசுகிறது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். பேசுகிறது தான் இங்கே யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் பேசுகிறத வச்சு பேசுகிறோம். சும்மா சொந்த கதை சோத கதையை பேசுகிறது அது பக்தி. இங்கே அப்படி கிடையாது. இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்களேப்பா, அதே மாதிரியே நான் நடந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட பேசுகிறோம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களில் இருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும்.
சரி, அவங்களுக்கு விரோதமாக யார் வரப்போகிறா? ஒருத்தனுக்கு மிகப்பெரிய எதிரியே அவனுடைய மனம்தான் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை இறக்குது, இதில் எங்கே எதிரி வந்தான்? ஏன் உங்களுக்கு துக்கம் வருது? அதன் மீது வச்சிருக்கிற பற்று, அந்த பற்றை தான் இருக்க சொல்கிறார். அதுதான் எவன் ஒருவன் என்னை விட தன் தாய் தகப்பனை கணவன் மனைவியை குழந்தையை நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு வரமாட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ மற்றபடி இது பக்தி மார்க்கத்தின் விஷயம். கடவுள் வந்து ஒருத்தனை எதிரியை கொன்னுடுவார் அப்படி இப்படின்ட்டு இன்னைய வரைக்கும் நிறைய நடக்குது இல்லையா? உண்மையிலே அது கடவுளுடைய வேலை கிடையாது. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஸோ கிருபைன்றது கருணை. ஸோ அது வந்து நிறையா நடக்கும். அதாவது இறைவனுடைய வழிபடியே நடக்கும்போது உங்களை பாதுகாக்க வேண்டியது கடவுளுடைய கடமை. அதை பண்ணுவார் கண்டிப்பாக. கடைசியிலலாம் அந்த இன்றைக்கி சிசிடிவி கேமரா இருக்கும்போதே இத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்குது. கடைசியில் கரண்ட்லாம் இருக்காது உலக யுத்தம் வரும்போது. அப்போ எவ்வளோ கொடுமை இருக்கும். அந்த நேரம் கூட நீங்கள் இறைவன் நினைவிலே நடக்கிறீங்க, இறைவனுடைய வழிபடியே நடக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி காம வெறி பிடித்த மிருகங்கள் இந்த ஞானத்தை எடுத்த ஒரு பெண் பக்கத்தில் வராங்கன்னா அந்த பெண்ணே அவருக்கு கண்ணுக்கு தெரியாதுன்றார். ஸோ அதுதான் அவங்ககிட்டேருந்து காத்தருளும் அப்படின்ட்டு இங்கே வெளிப்பட்டு இருக்குது பாருங்கள். உம்முடைய அதிசயமான கிருபை விளங்கப்படும். இது எல்லாமே நடக்கும். கண்மணியை போல் என்னை காத்தருளும். இறைவன் சொல்கிறார் இல்லையா, உங்களை கண்ணின் மணி போல் வச்சு இமைக்குள்ளே வச்சு நான் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்வார். ஸோ அதான் கண்மணியை போல் காத்தருளும். இறைவனுடைய வழிப்படி நடக்கிறதன் மூலம் அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சோர்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இல்லையா? கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளை அந்த சிறகுகளுக்குள்ளே அடக்கிக்கும். அந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க இந்த துன்மார்க்கர்கிட்ட இருந்து அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்போ சாத்தியம்? இறைவன் நினைவிலே இருக்கும்போது சுற்றி நடக்கிற விஷயம் உங்களுக்கு வலியை கொடுக்காது. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? இப்போ மாமியார் டார்ச்சர் பண்ணுறா, கணவன் டார்ச்சர் பண்ணுறா, எங்கே போய் ஒழிஞ்சிக்குவீங்க? அப்போ அது உங்களுக்கு பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கணும்னா இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கணும். இதுதான் அர்த்தம். அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்போது எங்களை வளைத்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கும் பாலசிங்கத்துக்கும் ஒப்பாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். பாருங்கள், இவங்க போய் சண்டை போடுறோன்னு சொல்ல, கடவுளே நீ காப்பாற்று. இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா ஆவுனா தேவர்களுடைய இடத்த அசுரர்கள் பிடிக்கும்போது தேவர்கள் சிவன்கிட்ட போய் முறையிடுவாங்க. ஏன்னா அதுதான் அங்கே அடைக்கலம். அப்போ இறைவனுடைய நினைவில் இருக்கிறது. கடைசியில் அந்த மாதிரி உலகம் மோசமாக ஆகும். அப்போ இறைவனுடைய நினைவிலே இருக்கும் பொழுது நிறைய மேஜிக் நடக்கும். அதில் ஒரு மேஜிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிறதே தெரியாது. இன்னொன்று, நீங்கள் ஒளியாக தெரிவிங்க, அல்லது அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக தெரிவிங்க, அல்லது பயங்கரமான காளி ரூப காட்சியாக தெரிவிங்க. அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. இது எல்லாமே நடக்கும் இறைவனுடைய நினைவில் மட்டுமே மூழ்கிற பயிற்சி பக்காவாக ஆயிடுச்சுன்னா, வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருந்தால். அதுதான் உலக அழிவின் போது உங்களுக்கு பாதுகாப்பு. எல்லாம் அலறுவாங்க, ஆனால் நீங்கள் ஆனந்தத்தில் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற சேவை செஞ்சதன் நினைவாக தான் இந்து தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறாங்க. சரி, முந்தைய கல்பத்தில் நடந்ததுடைய நினைவு. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். சரி, ஸோ மனுஷனுடைய கைக்கிட்ட இருந்து தப்பிச்சிடு, அதாவது எங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க. அடுத்தது, தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் எங்களை தப்புவியும். அப்படின்னு அர்த்தம், கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரியாக சொத்தாபகரிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோடு விட மாட்டாங்க இல்லையா? நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தானே, உங்களை முடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க.
அவங்கக்கிட்ட இருந்தும் என்னை பாதுகாத்துடு. எப்படி பாதுகாக்கிறது? இறைவனின் வழிப்படி நடக்கிறது. இறைவனுடைய வழி என்ன? சண்டை போடுறதில்ல, ஒதுங்கி போகிறது. பல முறை இது இருக்கும் இல்லை. கிருஷ்ணரே அது மாதிரி போயிடுவார், சண்டை போட்டுன்னே இருப்பான் ஜராச்சந்தன். இதனால் அமைதி போகுதுன்ட்டு அவர் கடலுக்கு நடுவில் தங்க துவாரகையை உருவாக்கிட்டு போயிடுவார். இதனால் உன்னை கோழைன்னு சொல்லுவாங்களேன்னு அவருடைய அண்ணன் சொல்லுவாங்க. சொல்லட்டும், அது பிரச்சனை இல்லை, அமைதி தான் முக்கியம்னுவார். அதே மாதிரி யாக்கோபு கூட ஏசாயாவுக்கு பயந்துட்டு, அவங்க அண்ணனுக்கு பயந்துட்டு வேறு ஊருக்கு போயிடுறார். ஸோ இது இறைவனுடைய வழி, ஒதுங்கி போங்கன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு. நீங்களே நானே வெட்டு குத்துனா அவர் விட்டுருவார். அப்புறம் என்ன ஆகும்? நம்ம பாவ கணக்கு எவ்வளோ இருக்கோ தெரியாது, மாட்டிக்குவீங்க. சரி, அப்போ அவங்களுடைய வயிற்றுக்கு உணவை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு புத்திர பாக்கியம் வருது, குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிடுறாங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு மீதி பொருளை என் குழந்தை அனுபவிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். அப்புறம் எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன திருப்தி? நானும் நீதியில், அதாவது இறைவன் கொடுக்குற வழியில் நடந்து உன்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? இறைவனே நினச்சிட்டு இருக்கிறோம், பார்த்துட்ருக்குறோம் மனக்கண்ணால். அதுதான் இங்கே யோகம். அதனால தான் ஆத்மா தூய்மையாகும். அப்போ நான் விழிக்கும்பொழுது, இப்போ ஆத்மா உறக்க நிலையில் இருக்குது. உறக்க நிலைன்னா தேக உணர்வில் இருக்குது. அதிலிருந்து முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வுக்கு வர்றது தான் விழிப்பு நிலை. அப்படி விழிக்கும்பொழுது உனது சாயலால் திருப்தியாவேன் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய சாயலாகவே நான் மாறிடுவேன். உன்னுடைய குணம் எதுவோ அதுவே என்னுடைய குணமாக மாறிடும். இதுதான் ஆரம்பத்தில் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன்னு இருக்கும். யாருக்காவது அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நாம் சொல்கிறோம். ஸோ இதை கிறிஸ்தவ சகோதரர்கள் யாருக்குமே சத்தியமாக தெரியாது. ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சத்தியமாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதேமாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு ஞானத்தை அனுப்புங்க, இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சில சமயம் நமக்கே புரியாட்டினாலும் அவங்களுக்கு புரியும், வாய்ப்பு இருக்குது. அது மிகப்பெரிய புண்ணியமும் கூட. Om Shanti. Thanks for watching.